ஐஸ்கிரீம் பண்ண போறோமா? சப்ஸ்கிரைப் சொல்லு. பூபுக்கு வந்து மம்மிக்கு கொடு. மம்மிக்கு கொடு. வாவ். ஹாய் எவ்ரிவன். சோ என்ன பூபு பண்ண போறோம் நம்ம? ஐஸ்கிரீம் பண்ண போறோமா? சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண போறோமா? சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணலாமா? மம்மியோட உட்காந்து பண்றியா? சரி உட்காந்துக்கோ, கீழே உட்காந்துக்கோ. உட்காந்துக்கோ, உட்காந்து பாரு. சேர்ல உட்காந்துக்கோ, அப்படி உட்காந்துக்கோ, சாமிச்சு உட்காந்துக்கோ. ஐஸ்கிரீம் சாக்லேட்க்கு ஃபர்ஸ்ட் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துக்கேன். டார்க் சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ண போறேன். மெல்ட் பண்ணிட்டு அது கூல் டவுன் பண்ண போறேன் கொஞ்ச நேரம். பூபு குட்டி, செல்ல குட்டி, பூபு என்ன பண்றான்? ஆக்சுவலாக நான் வந்து வெண்ணிலா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வெண்ணிலா ட்ரை பண்ணியிருக்கேன். 2 times வந்து வெண்ணிலா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டார்க் சாக்லேட் வச்சு நான் வந்து சாக்லேட் வந்து பண்ண போகிறேன். ஸோ தோட சாப்பிட்றது கிடையாது, இது சாப்பிட்றது கிடையாதுமா. ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். வேணுன்றப்ப போட்டுக்கலாம். ஓ மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெல்ட் பண்ணிட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா நல்லா வருமா என்னன்னு டவுட்டாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஐ திங்க் இதே ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பெட்டர் டு ஆட். ஏன்னா பின்னாடி அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணலாம்னு யோசிச்சுருக்கேன். டாடி எங்கம்மா? ஆஃபீஸாம்மா? ஓகேம்மா, சரிம்மா. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பூபுமா ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஓப்பன் பண்ணாத. நான் வந்து டார்க் சாக்லேட் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணேன்னு எனக்கே தெரியல. போகணுன்னு பார்த்தேன், டார்க் சாக்லேட் இருந்துச்சு. சரி டார்க் சாக்லேட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எந்த ஓவர் சுகர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து டார்க் சாக்லேட் வந்து நார்மலோடது வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லது. ஏய் பூபு, சுச்சு தள்ளு தள்ளு தள்ளு. என்னம்மா? உட்காரு, அங்கேயே உட்காருமா சொல்லும். இங்கே உட்காரு. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஐஸ் க்யூப்ஸில் வைக்க போகிறேன். ஐஸ் க்யூப்ஸ் சரி கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். இது அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து 2 டபுள் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அதை வந்து ஃபுல்லாக போர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சாப்பிடு. பசி வந்துச்சா பூபுக்கு? ஏன் பூபு? பூபு குட்டி, டேய் பூபு, பார்த்தீங்கன்னா ஸோ 2 டபுள் ஃப்ரெஷ் க்ரீம். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 1/2 டப்பா ஊற்றிக்கிறேன் நான்.
நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ரெண்டையும் பீட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மில்டட் சாக்லேட் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது திக்காக ஆகிடுச்சு. நான் சரியாக மில்க் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நல்லா திக்காகிடுச்சு. கரெக்ட், கொஞ்சம் திக்காகவே ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதை விட நீங்கள் லைட்டாகவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணுறதுனா இந்த வாட்டர்மெலன் பாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டர்மெலன் பாப்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாட்டர்மெலன் பாப்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். சும்மா வாட்டர்மெலன் ஷேப்பில் வந்து இந்த ஐஸ்கிரீம் பாப்ஸ் வந்து இப்போ வைக்க போகிறேன். இதில் வைக்கிறதா ஸ்பூனில் வைக்கணுமான்னு தெரியல. இதில் எப்படி நான் சின்ன சின்னதாக தான் எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பூபுக்கு வந்து ஒரு 2 ஸ்கூப்ஸ், ஒரு பூபுக்கு வந்து 2 பாப்ஸ் வச்சுட்டேன். இதில் வைக்கல. ஸோ பூபுக்கு மட்டும் வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் திக்காகிடுச்சு. கொஞ்சம் திக்காக வந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப வந்து இதோட கொஞ்சம் லைட்டாக வரப்போ எடுத்துருங்க. பட் செம்ம திக்காக இருக்குது. செம்மையாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இப்போவே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு அட்லீஸ்ட் 4 hours அது வந்து ஃப்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்ல ஒரு கரெக்டாக நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரியே கலரில் இருக்குது. ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்குது. லைட்டாக சாக்கோ சிப்ஸ் வந்து போடுறேன். யாவுக்கு வந்து சாக்லேட் பிடிக்காது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது.
இத்தனை நாள் அவங்களுக்காக வெண்ணிலா பண்ணேன்னா சரி இந்த டைம் வந்து நம்ம சாக்லேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் ரெடி ஆச்சு. பூபு வந்து டேஸ்ட் பண்ண போகிறான். அப்போது ஒரு பவுலில் வந்து பூபு கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, பயப்படாத. மம்மி பிடிச்சிருக்கேன்ல கொஞ்சமாக தான், ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுக்கலாம். இது சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட மாட்டோம். எங்கே பூபு ஸ்பூன்? பயப்படாத. ஸோ வந்து பூபு வந்து டேஸ்ட் பண்ண போகிறான், எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். அது வேணாம், உனக்கு வேணாம், மம்மி தான் வச்சிருக்கல. டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டியா இருக்கா? மம்மி சாப்பிட்டா செம்மையா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு நான் திக்கா வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆக்சுவலாக திக்காக வரதும் ஒரு செம்ம ஒரு லைக் நல்லா க்ரீமியாக நல்லா செம்மையாக இருக்குது சாப்பிட்றப்போ. மம்மிக்கு கொடு, மம்மிக்கு கொடு. மம்மிக்கு ஊட்டி விடு. தேங்க்யூ பூபுக்கு. சரி, ஓகே, செம்மையாக இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக நல்லாயிருக்கும். வெளில வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஓகே எனக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லு எல்லார்கிட்டையும். ட்ரை பண்ணுங்க சொல்லு. ட்ரை பண்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல்ல சொல்லு. சப்ஸ்கிரைப் சொல்லு. சரி சரி, ஓகே. If you like this video, don't forget to like, share and subscribe. Bye people. Next video la paakalam. Bye. Bye சொல்லு பூபு. Bye. பூபு சாப்பிட்றதுல பிஸியா இருக்கான்.